விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா. புற்றுநோய் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் விஜய். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் டாக்டர். ஸோ அதான் கேன்சருங்கிற ஒரு வேர்டே வந்து ரொம்ப அலாமிங்கா இருக்கு. பட் கேன்சர் ரிலேட்டடா இருக்கிற பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் எங்களுக்கு கொஞ்சம் இருக்கு. அதுதான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட்லி, கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் என்னென்ன மாதிரியான டைப்ஸ்ல ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்காங்க இப்போ ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது வந்து பிரெஸ்ட் கேன்சர். ஓ. இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்ட் த டாப் இஸ் பிரெஸ்ட் கேன்சர். நம்ம இந்தியாவில் டொபாக்கோ ரிலேட்டட் கேன்சர்ஸ், லங்கு, ஹெட் அண்ட் நெக்லாம் பேசினாலும் ஸ்டில் பிரெஸ்ட் கேன்சர் இஸ் த காமனஸ்ட். ஈவன் புட்டிங் போத் த செக்ஸஸ் டுகெதர், மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ரெண்டு பேரையும் சேர்த்தா கூட இன்னும் டாப்பில் இருக்கிறது பிரெஸ்ட் கேன்சர் தான். ஸோ நம்ம அட்லீஸ்ட் இன் அ டே ஓபிடி 1 or 2 பேஷண்ட்ஸ் ஃபார் ஷுர் ஒரு நியூ பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் டெய்லி ஆன் அ டெய்லி பேசிஸ் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ பிரெஸ்ட் கேன்சர் இஸ் த காமனஸ்ட். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது டொபாக்கோ ரிலேட்டட் கேன்சர்ஸ், ஹெட் அண்ட் நெக் கேன்சரோ இல்லை லங் கேன்சர்ஸ், இந்த மாதிரியான கேன்சர்ஸ் கம் த நெக்ஸ்ட். சின்ஸ் நீங்கள் வந்து பிரெஸ்ட் கேன்சர்ஸ் வந்து அமாங் எல்லா கேன்சரோடய இப்போ அதிகமாக இருக்குன்னு சொல்கிறதுனால அதுக்கான வேக்சின்ஸ்லாம் இப்போது இருக்கா டாக்டர்? இப்போ பிரெஸ்ட் கேன்சருக்குன்னு தனியாக வேக்சின் இல்லை. ஆன் த ஹோல் நம்மளுக்கு இப்போது சில கேன்சர்ஸ்க்கு மட்டும் வேக்சின்ஸ் இருக்குது. வேக்சின்னா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கான வேக்சின்ஸ் 1-2 கேன்சருக்கு இருக்குது. லைக் செர்விக்ஸ் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இன்னும் பிரெஸ்ட் கேன்சருக்கு எதுவும் வேக்சின் கண்டுபிடிக்கப்படலை. சில வேக்சின்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்லேயே இருக்குது. சில கண்டிஷன்ஸ் லைக் ப்ராஸ்டேட் கேன்சர், சில லங் கேன்சர்ஸ் கூட வேக்சின் ஃபார் ட்ரீட்மெண்ட். இந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வேக்சின் மெயினாக ப்ரிவென்ஷனுக்கு, மோர்ஸோ ஃபார் cervical கேன்சர். பட் சில நேரங்களில் ஹெப்படைட்டிஸ் கேன்சர்ஸ் லைக் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்னால் வர்ற கேன்சர்ஸ்க்கும் we have hepatitis B vaccine. ஸோ இந்த 2 கேன்சர் தான் மேஜராக வேக்சினால் வர்ற கேன்சர்ஸ் ப்ரிவென்டபிள் பிகாஸ் ஆஃப் யுவர் வேக்சின்ஸ். ஓகே. அதே மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் வந்து இவ்வளோ காமனாக ஆனதுக்கு காரணம் என்ன டாக்டர்? ஆஸ் அண்ட் வென் வி நோ வாட் பிரெஸ்ட் கேன்சர் இஸ், மெயினாக நம்மளுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் நம்ம வந்து மெயின் காரணமாக சொல்கிறோம். பிரெஸ்ட் கேன்சருக்குன்னு பர்டிகுலர் ரீசன் இல்லை, பட் ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்ட் பார்த்துட்ருக்கோம் ஃபார் த பாஸ்ட் 2 decades. ஒரு 10-15 வருஷமாக நம்மளோட இன்சிடென்ட்ஸ் கூடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் யுவர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். வி நோ வி ஆர் சேஞ்சிங் இன் யுவர், உங்களோட டயட் மாறிடுச்சு, உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. நம்ம முன்னாடிலாம் வெறும் ஸ்மோக்கிங், கேன்சர், இந்த 2 வார்த்தை தான் நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்போ மெயினாக சொல்ல போகிறது என்னதுன்னா, சிட்டிங் இஸ் அ செகண்ட் ஸ்மோக்கிங். சும்மாவே உட்காந்துருக்கிறது இட்ஸ் ஈக்குவலன்ட் டு யுவர் ஸ்மோக்கிங். ஓ. ஸோ நம்மளுக்கு இப்போ இருக்கிற ரைசிங் ட்ரெண்ட் ஆஃப் கேன்சர் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சதுனாலையும், இன்னொன்று நம்மளோட டயட்ரி சேஞ்சஸ் அண்ட் யுவர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இதுதான் நம்மளுக்கு இருக்கிற மேஜர் காசஸ் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் டொபாக்கோ அண்ட் யுவர் ஆல்கஹால். டொபாக்கோ, ஆல்கஹால் நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லி தெரிஞ்சிருப்போம். பட் டு த அலார்மிங் ஃபேக்டர் இஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வர கேன்சர்ஸ். பிரெஸ்ட் கேன்சர் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால பிரெஸ்ட் கேன்சர் வருதுன்னு சொன்னீங்கல்ல, என்ன மாதிரி ஃபுட்டுலாம் வந்து இன்டேக் ஜாஸ்தி ஆனதுனால இந்த கேன்சர் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? இஃப் யூ ஆர் பர்டனிங் டு பிரெஸ்ட் கேன்சரை மட்டும் பற்றி பேசினா ஃபுட்டு மட்டும் காரணம் இல்லை. இப்போ பிரெஸ்ட் கேன்சர் யாருக்கு அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்ம வந்து பேஷண்ட்ஸோட ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ்னால வர்றது தான் இந்த பிரெஸ்ட் கேன்சர். அதாவது நம்ம ஃபீமேல்ஸ்க்கு சொல்கிறோம் ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிறவங்க கருமுட்டையிலேருந்து உருவாகிற ஹார்மோன்ஸ். அதெல்லாம் வந்து எந்தெந்த பேஷண்ட்ஸ்க்கு அதிகமான டைமில் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த பிரெஸ்ட் கேன்சர் அதிகமாக வருது. மெயினாக நம்ம கொஞ்சம் அர்லியாக மெனார்க் வர்றவங்க, அதாவது மாதவிடாய் சீக்கிரம் ஆரம்பிக்கிற பேஷண்ட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் பண்ணுறவங்க, மெயின்லி ஆஃப்டர் 35 years ஆஃப் ஃபர்ஸ்ட் சைல்ட் பர்த் அண்ட் தேர் மேரேஜ் இஸ் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர். அண்ட் தென் கொஞ்சம் லேட்டாக மெனோபாஸ்ன்றது மாதவிடாய் நிற்கிறது கொஞ்சம் லேட்டாக. இவங்க எல்லாத்துக்குமே அவங்களோட ஹார்மோன்ஸ் உடம்புல இருக்கிற டைம் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நாட் பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் இந்த August 1st to 7th தான் நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் அ வெரி குட் ப்ரொடக்டிவ் ஃபேக்டர். பிரெஸ்ட் ஃபீடிங்னால நம்மளுக்கு குழந்தைக்கு மட்டும் நன்மை இல்லை, மதருக்கும் நன்மை தான். ஸோ அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் அவங்களுக்கு மாதவிடாய் கம்மியாக இருக்கும். அது போக ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் உடம்புல கம்மியாக இருக்கிறதன் மூலிமா பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் 2% of 4
ஒரு 4% மற்ற ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸோட கம்மியாகுது. ஓகே. ஓகே டாக்டர். இன்னொரு பக்கம் வந்து இப்போ காமனாக ஒரு சில டிசீசஸ்லாம் வந்து ஜெனட்டிக்கில் வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வந்து தாத்தாக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் வந்து பிரெஸ்ட் கேன்சர் அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? பிரெஸ்ட் கேன்சர் இந்த மாதிரி ஹெரிடிட்ரி ஃபேக்டர்ஸ், அதாவது அம்மாக்கோ இல்லை அவங்க பாட்டிக்கோ ரத்த வழியாக வர்றதுக்கான சான்சஸில் ஹையர் பர்சன்டேஜ் வந்து நம்ம பிரெஸ்ட் கேன்சர் தான். இது வந்து நம்ம ஹெரிடிட்ரி பிரெஸ்ட் கேன்சர் சிண்ட்ரோம் சொல்லுவோம். அதாவது இப்போ ஆஞ்சலினா ஜூலி, ரைட்? ஆமா. ஆஞ்சலினா ஜூலி அவங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ரொஃபைலாக்டிக் மாஸ்டெக்டமின்னு சொல்கிறது, அதாவது மார்பகங்களை கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க உடம்புல இந்த மாதிரி கேன்சர் வர்ற வாய்ப்பு இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்காங்க. அவங்க பண்ண டெஸ்ட் பேர் BRCAங்கிற ஒரு ஜீன் டெஸ்ட். அந்த ஜீன் டெஸ்ட் அவங்க மதருக்கும் இருக்கிறனால அவங்களும் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணதன் மூலிமா அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர், இந்த ஓவரி கேன்சர்லாம் வர்ற சான்சஸ் அதிகம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ப்ரிவென்ஷனாக மார்பகங்களை எடுக்கிற இந்த சர்ஜரியும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெரிடிட்ரி பிரெஸ்ட் கேன்சர்னு பார்த்தா இந்த மாதிரியான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் நம்ம கையில் இருக்குது. எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்குது, இந்த ப்ரிவென்ஷனுக்காகவே வந்து பிரெஸ்ட்லாம் எடுக்கலாமா டாக்டர்? இஸ் இட் சேஃப்? ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் ஹெரிடிட்ரி பிரெஸ்ட் கேன்சர்ஸ். பிரெஸ்ட் ரிமூவல்ங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வர்ற சான்ஸ் அதிகமாக இருக்குங்கிறத ஜெனட்டிக் டெஸ்ட் மூலிமா உறுதிப்படுத்தினா அவங்களுக்கு பிரெஸ்ட் எடுக்கிறதன் மூலிமா வராமல் தடுத்துடலாம். மற்றொரு ஜென்ரல் பப்ளிக்கு நம்ம இதை வந்து அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஓகே. இவங்க வந்து லைக் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வந்து பிரெஸ்ட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணலாம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. பட் இதுதான் ஒரே ஆப்ஷனா? இப்போ பிரெஸ்ட் கேன்சர் வருதுன்னா அவங்க அந்த பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணி தான் ஆகணுமா, இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கா? சரி, நம்ம பேசுறது பிரெஸ்ட் கேன்சர் வந்தவங்களுக்கு இல்லை, பிரெஸ்ட் கேன்சர் வருங்கிற ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு. அதாவது நம்ம ஜெனட்டிக்ஸ் பார்த்துருக்கோம், அவங்களுக்கு ஜீன் பாசிட்டிவ்னு தெரிஞ்சிருக்கு, பிரெஸ்ட் கேன்சர் இன்னும் அவங்கக்கிட்ட இல்லை, வரலாங்கிற சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜென்ரல் பப்ளிக்கை விட ஒரு 60-70% அவங்களுக்கு சான்சஸ் ஹை. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரெஸ்ட் ரிமூவலின் மூலிமா கேன்சர் வராமல் தடுக்கிறோம். சில பேருக்கு இந்த மாதிரி பிரெஸ்ட் ரிமூவல் எங்களுக்கு வந்து பெருசாக தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறவங்களுக்கு மாத்திரைகள் மூலிமா வர்றதை ப்ரிவென்ட் பண்ணலாம். பட் அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங்கிற முறையில் நம்ம ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டே இருப்போம். வருதாங்கிறத தெரிஞ்சுக்கிறது, ஒருவேளை வந்துச்சுன்னா கொஞ்சம் அர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி அப்போ சர்ஜரிலாம் பண்ணி க்யூர் பண்ணுறதுக்கு. இப்போ பிரெஸ்ட் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு, அதை தவிர்க்கிறதுக்கு எப்பப்பெல்லாம் வந்து நம்ம வந்து டாக்டரை மீட் பண்ணணும், கன்சல்ட் பண்ணணும், எப்போ வந்து ஃபுல் பாடி செக்கப் எடுக்கணும்? ஃபுல் பாடி செக்கப்னு சொல்லணும்னா ட்ரை டு இன்க்ளூட் யுவர் கேன்சர் செக்கப். இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே, இப்போ பிரெஸ்ட் கேன்சர் நம்ம சொல்கிறது ஒரு ஆவரேஜ் ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு. நம்ம யூஸ்வலாக கேன்சர் ரிஸ்க்கை ஆவரேஜ் ரிஸ்க் இல்லை ஹை ரிஸ்க்னு பிரிப்போம். ஃபேமிலியில் இன்னொருத்தவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது, மதருக்கோ கிராண்ட் மதருக்கோ இருக்குன்னா அவங்களுக்குலாம் ஹை ரிஸ்க். அவங்களுக்கு கொஞ்சம் அர்லியராக ஸ்க்ரீனிங் ஆரம்பிக்கிறது பெட்டர். ஸ்க்ரீனிங்கிறது ஒரு எக்ஸ்ரேயின் மூலியமாகவோ இல்லை செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்கிற இந்த விஷயங்களின் மூலிமா நம்ம கேன்சர் இருந்தால் அர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு முறை. அதை நம்ம ஸ்க்ரீனிங் சொல்கிறோம். பிரெஸ்ட் கேன்சருக்கு ஆன ஸ்க்ரீனிங் வந்து மேமோகிராம். இதை யூஸ்வலாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, எப்படி நம்மளை ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோமோ அதே மாதிரி பிரெஸ்ட்டுக்கான டிஜிட்டல் எக்ஸ்ரேக்கு பேர் தான் மேமோகிராம். இந்த மேமோகிராமை கொஞ்சம் அர்லி ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுறது ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ்க்கு. ஒரு ஆவரேஜ் ரிஸ்க் இருக்குது ஒரு ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னா அவங்க ஒரு 40 இயர்ஸில் இந்த மேமோகிராம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு இயர்லி ஒன்ஸ் இந்த மேமோகிராம் பண்ணுறதன் மூலிமா ஒருவேளை அவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வர்ற மாதிரியான சான்சஸ் இருந்தாலும் கொஞ்சம் அர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சு க்யூர்க்குள்ளே கொண்டு போகலாம். ஓகே டாக்டர். ஸோ இன்னொரு பக்கம் எந்த ஒரு ஏஜ் வரப்போ இது ஆவரேஜாக நிறைய பேருக்கு வருது டாக்டர்? நம்ம ரிஸ்க் ஃபேக்டர், டொபாக்கோ, லைஃப் ஸ்டைல் என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் இஸ் ஏஜ். ஸோ ஏஜ் அதிகமாக அதிகமாக நம்ம செல்கள் மரபணு மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது அதுவே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம கேன்சர் வர்றதுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஏஜ் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே நம்மளோட பேசிக் கேன்சர் ரிஸ்கே கூடுது. ஆஃப்டர் அரவுண்ட் 40 இயர்ஸ் நம்ம எல்லா ஸ்க்ரீனிங்கும் ஆரம்பிச்சிருந்தா தான் பெட்டர். நாட் ஓன்லி பிரெஸ்ட் கேன்சர், மேலுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் இருக்குது, ஃபீமேல்ஸ்க்கு ஒரு செட் ஆஃப் ஸ்க்ரீனிங் மொடாலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரியான டெஸ்ட்டுகளின் மூலிமா கேன்சர் வருமாங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம், வந்தாலும் அர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிடலாம். டாக்டர், அதே மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஹெட் அண்ட் நெக் கேன்சருங்கிற ஒரு விஷயமும் இப்போ கேள்விப்படுறோம் டாக்டர், அது எதனால வருது? ஸோ ஹெட் அண்ட் நெக் கேன்சர்னால் நம்ம ரொம்ப காமனாக பார்க்குறது, டெய்லி வென் யூ
see in your TV news or in your disclaimers of your movie. வாயில் வர்ற புற்றுநோய் இல்லை த்ரோட்டில் தொண்டையில் வர்ற புற்றுநோய் ரொம்ப காமனான காஸ் வி நோ இட் இஸ் டொபாக்கோ. டொபாக்கோ அப்படிங்கிறது ரொம்ப ஜென்ரல் ஈஸி டேர்ம். ஏன்னா ஸ்மோக்கிங் மட்டும் டொபாக்கோ இல்லை. இப்போது நம்ம பான் பராக் அந்த மாதிரியான ஸ்மோக்லெஸ் டொபாக்கோஸும் இருக்குது. டொபாக்கோ இன் எனி ஃபார்ம் இஸ் கோயிங் டு அதனால வர்ற கேன்சர் வந்து நாட் ஓன்லி ஹெட் அண்ட் நெக் கேன்சர், உடம்புல ஒரு 13-15 கேன்சர் பாசிபிலிட்டி. ஸோ நம்ம டொபாக்கோ சூ பண்ணுறோம் அதனால நம்மளுக்கு ஹெட் அண்ட் நெக் மட்டும்தான் வருங்கிற அவசியம் இல்லை. உடம்புல ஹெட் அண்ட் நெக் கேன்சர்லேருந்து உங்கள் பிளாடர் கேன்சர் வரைக்கும் இந்த டொபாக்கோனால வரலாம். ஸோ ஆன் த ஹோல் டொபாக்கோ ப்ரிவென்ட் பண்ணுறதும் டொபாக்கோ இல்லாத சொசைட்டியும் உருவாக்குறது தான் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்து கோலன் கேன்சர் பற்றி என்னென்ன விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் டாக்டர். ஸோ அதுக்கான காமன் காசஸ் என்ன, ஸோ சிம்டம்ஸ் என்ன மாதிரிலாம் வரும்? முன்னாடிலாம் கோலன் கேன்சர் அவ்வளோவா நம்ம அட்லீஸ்ட் இன் இந்தியா பார்த்ததில்ல. இப்போது கொஞ்சம் ரொம்ப காமனாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். கோலான், ரெக்டம், பேசிக்கலாக பெருகுடல் கேன்சர் இல்லை மலக்குடல் கேன்சர். இந்த மாதிரியான கேன்சர்ஸ் வெஸ்டர்ன் பாப்புலேஷன் அமெரிக்கன் பீப்புளில் தான் காமனாக இருந்துச்சு. இப்போ இந்தியாவிலையும் காமன் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேஸ் சேஞ்ச்டு. நம்மளோட உணவு பழக்க வழக்கம் ரொம்ப கிராஜுவலாக மாறிக்கிட்டே இருக்குது. ஜங்க் ஃபுட்டுக்குள்ளே போகிறோம், ஹாஃப் குக்டு ஃபுட்டுக்குள்ளே போகிறோம், தந்தூரிஸ் அண்ட் ஹீட்டட் சிக்கன்ஸ் இந்த மாதிரிலாம் போகிறோம். இந்த ரெட் மீட், ஹீட்டட் மீட் இது எல்லாமே வெஸ்டர்ன் பாப்புலேஷனில் காமனாக இருந்தது. நமக்குள்ளேயும் இப்போ கிராஜுவலாக என்ட்ராக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் பேசிக் ரீசன் நம்ம இன்சிடென்ட்ஸ் கூடினதுக்கு காரணம். பட் இதை தாண்டி நிறையா இந்த ஹெரிடிட்ரி கேன்சரில் நம்ம பிரெஸ்ட் எப்படி பார்த்தோமோ இந்த மாதிரி கோலான் கேன்சர்ஸும் ஹெரிடிட்ரியாக வர சான்சஸ் இருக்குது. பட் ஆன் த ஹோல் ஹெரிடிட்ரி கேன்சர்னு நம்ம கேன்சரை மொத்தமாக எடுத்து பார்த்தா அது ஒரு 5-10% தான். பட் மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் மெயினாக நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வர்ற கேன்சர்ஸ் தான். ஓகே. ஸோ மெயினாக வந்து இப்போ இந்த ரெட் மீட் ரிலேட்டடாக நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நீங்களும் அதை தான் வந்து நோட்டிஃபை பண்ணுறீங்க. பட் ஆனால் அதுக்கான ஒரு அளவுன்னு ஏதாவது இருக்கா டாக்டர்? இவ்வளோ அளவு சாப்பிட்டா மேபி ஓகே, இன்டேக் எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இப்போ இது ஸ்டில் அன்டிஃபைன். ஸோ ஒரு ஸ்மோக் பண்ணால் பரவாயில்லையா, இல்லை ஒரு சோஷியல் ட்ரிங்கர், இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் நாமளே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது. டு பி அவே ஃப்ரம் யர் ஒரு கேன்சர் நமக்கு வராதுன்னு ஒரு தாட்டுக்குள்ளே நம்மளே வச்சுக்கிறதுக்கான ஒரு ஃபண்டாக தானே தவிர இவ்வளோ சாப்பிட்டா ஓகே, இவ்வளோ சாப்பிட்லன்னா ஓகேங்கிற மாதிரியான கட் ஆஃப் எதுவும் இல்லை. பட் அடிக்கடி சாப்பிட்றதுக்கு பதிலாக நாமளே ஒரு செல்ஃப் கண்ட்ரோலில் குறைச்சிக்கிறது பெட்டர். எப்படியும் வி ஹவ் கம் டு எ ஸ்டேஜ், நம்ம தவிர்க்க முடியாதுங்கிற நிலைமையில கிட்டத்தட்ட வந்துட்டோம். அப்போது எவ்வளோ தூரம் நம்மளால் குறைச்சிக்க முடியுங்கிற பார்க்குறது தான் நம்மளோட மெயின் எய்மாக இருக்கும். அதே மாதிரி ஜென்ரலாக ஒரு விஷயம் எல்லாருமே பயப்படுறது என்னன்னா, ஒரு பர்சனுக்கு வந்து கேன்சர் வந்துடுச்சு ஃபேமிலி, என்னன்னா மற்றவங்களுக்கும் வந்து கேன்சர் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. கேன்சர் வந்து கம்யூனிகபிளா டாக்டர்? கேன்சர் இஸ் நாட் கம்யூனிகபிள், இட் இஸ் நாட் கண்டேஜியஸ். ஸோ கம்யூனிகபிள் அப்படிங்கிற வார்த்தை என்னென்னா, ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு வைரஸ்கள் மூலியமாகவோ மற்ற விஷயங்கள் மூலியமாகவோ பரவுறதுக்கு பேர் கம்யூனிகபிள். கேன்சர் வந்த பேஷண்ட்ஸு நம்ம கூட இருக்கிறது, அவங்கக்கிட்ட இருந்து திடீர்னு வந்துருமோங்கிற அந்த பயம் வந்து கண்டேஜியஸ். இந்த ரெண்டுமே உறுதியாக நம்ம கேன்சருக்குள்ளே வராது. ஸோ இட் இஸ் நாட் கம்யூனிகபிள் அண்ட் நாட் கண்டேஜியஸ். ஸோ அதுதான் நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு பேஷண்ட் வரும்போது அவங்க அட்டெண்டர்ஸ்க்கு சொல்கிறது. ஏன்னா பேஷண்ட் கேட்குறதுக்கு முன்னாடி அட்டெண்டரோட முதல் கொஸ்டின் கூட இருக்கலாமா, ஒரு பாட்டி இருக்காங்க கூட ஒரு குழந்தை இருக்குன்னா குழந்தைய பக்கத்தில் விடலாமா, பாட்டிஸோட ஒரே நான் வந்து குடும்பத்தில் கலந்து பேசலாமா அப்படிங்கிறதுலாம். ஸோ நாட் கண்டேஜியஸ். அவங்களுக்கு முதல் ரீஅஷூரன்ஸ் நம்ம டாக்டர்ஸ் கொடுக்குறதே, நீங்கள் வந்து எப்படி பழகுறீங்களோ நார்மலாகவே இருக்கலாம். இந்த நோய்க்கான வைத்தியங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் தற்காப்பு முறைகள் இருந்துக்கிறது பெட்டர். ஸோ தட் மற்றவங்ககிட்ட இருந்து இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் சொல்லி தருவோமே தவிர இவங்ககிட்ட இருந்து இந்த கேன்சர் இன்னொரு பேர்சனுக்கு உறுதியாக போகாது. பட் இது வந்து ஃபேமிலிக்குள்ளே போகாதுங்கிறது உண்மை. பட் நம்மளுக்கு இப்போ தான் பேசணும் ஹெரிடிட்ரி அந்த மாதிரி. ஸோ அந்த டெஸ்ட்டுகள் பண்ணி இந்த மாதிரி ஃபேமிலியில் இந்த கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சு அதே டெஸ்ட்டை மற்றவங்களுக்கும் பண்ணுறது பெட்டர். ஓகே. அதே மாதிரியே லங் கேன்சர் பற்றி கண்டிப்பாக கேட்டே ஆகணும் டாக்டர். நம்ம என்ன நினைப்போம், லங் கேன்சர்னா வந்து டொபாக்கோனால இல்லை ஆல்கோஹால் கன்சம்ஷனால தான் வருதுன்னு. பட் இந்த விஷயம் கேள்விப்படுறோம், அது உண்மையாக நீங்கள் தான் டாக்டர் சொல்லணும். நம்மளோட ஊர் பொல்யூஷன்னால, டஸ்ட்டு டர்ட்லாம் வந்து இன்ஹேல் பண்ணுறதுனால கூட லங் கேன்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நிறைய இடத்துல சோஷியல் மீடியாலலாம் பார்க்குறோம். அது உண்மையா? ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. பட் ஆக்குபேஷ்னல் ஹசார்ட்ஸ்னு வேணால் அதை தனியாக பிரிச்சுக்கலாம். ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் இருக்கிற ஏரியாலேயோ ஒரு ரேடான் அந்த மாதிரியான ஆக்குபேஷ்னல் ரிலேட்டட் லங் கேன்சர்ஸ் பண்ணலாம்.
பட் பொல்யூஷன் பர்சே உங்களுக்கு வந்து லங் இன்ஜுரி கொடுக்கும். ஒரு சிஓபிடி பேஷண்ட்டாக மாறுறதுக்கான காரணங்கள் இந்த பொல்யூஷன். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஆன் அ லாங் ரன் அவங்களுக்கு வந்து லங் கேன்சராக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. தவிர பர்சே ஸ்டடீஸ் மூலிமா பொல்யூஷன்னால லங் கேன்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. கேன்சர் ஸ்க்ரீனிங்கில் காமனாக நம்மளுடைய பிளட் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர் நமக்கு இருக்குது அப்படின்றத? நம்ம ஸ்க்ரீனிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நோய் இருக்குன்னா அதை கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிற விஷயங்கள் தான் ஸ்க்ரீனிங். இதை வந்து நம்ம யூஸ்வலாக ப்ரிவென்ஷனுக்குள்ளே கொண்டு வருவோம். ஆன் த ஹோல் இப்போது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை பற்றி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பேசுகிறோம், நிறைய காஸ்ட்லியர் மெடிசின்ஸ் பேசுகிறோம். கேன்சர் கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி, ரோபோட்டிக் சர்ஜரிஸ் இப்படி வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறையா பேசுகிறோம். பட் கேன்சர் ப்ரிவென்டபுளான்னு கேட்டால் இன்னும் கேன்சர் இஸ் ப்ரிவென்டபிள். ரொம்ப பேசிக்காக டொபாக்கோ தொடலைன்னா ஆப்வியஸாக கேன்சர் வர போகிறது இல்லையா? ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். நம்ம எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு கேன்சர் இஸ் ப்ரிவென்டபிள்னு நம்ம ஜென்ரல் பப்ளிக்கிட்ட முதல்ல சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது கேன்சர் இஸ் அ ஃபேட்டுங்கிற மாதிரி. பட் கேன்சர் இஸ் ஸ்டில் ப்ரிவென்டபிள். ஸோ ஸ்லோகன்னு சொன்னால் கேன்சர் இஸ் ப்ரிவென்டபிள்ங்கிற அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே. ஸோ ப்ரிவென்ஷன் அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் பேசணும், டொபாக்கோ கூடாது, ஆல்கஹால் கூடாது, நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணணும். இதெல்லாம் நம்ம ப்ரைமரி ப்ரிவென்ஷன் சொல்லுவோம். அதாவது நோய் வராமல் தடுக்கிறதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். செகண்டரி ப்ரிவென்ஷன், நோய் வர்றதுக்கான சான்சஸ் இருந்தால் நம்ம அதை கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அதை சர்ஜரியோ இல்லை கீமோதெரப்பிகள் மூலியமாகவோ க்யூர் பண்ணுறது. இன்னும் கேன்சருக்குள்ளே க்யூருங்கிற வார்த்தை இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸ்டேஜ் 4 கேன்சர்ஸில் கூட க்யூர் பண்ணுற அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. பட் என்னதான் இருந்தாலும் அர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதன் மூலிமா க்யூர் பண்ணுறது தான் ஸ்டில் ஹோல்ஸ் ட்ரூ. ஸோ அந்த அர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஸ்க்ரீனிங்கிற விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸ்க்ரீனிங்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா, உங்களோட மேமோகிராம் பண்ணுறதன் மூலிமா பிரஸ்ட் கேன்சர் கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி கோலோன் கேன்சர் அப்படிங்கிறது மலக்குடலில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வரைக்கும் நம்ம கொலோனோஸ்கோப்பி, எப்படி ஒரு எண்டோஸ்கோப்பி வாய் வழியாக நம்ம கேமரா விட்டு பார்க்குறோமோ அதே மாதிரி மலக்குடல் வழியாக கேமரா வச்சு பார்க்குற அந்த கொலோனோஸ்கோப்பி தான் ஒரு ஸ்க்ரீனிங் மொடாலிட்டியாக இருந்தது. இப்போது பிளட் டெஸ்ட்ஸ் மூலியமாகவும் கோலோன் கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ண முடியும். அதாவது நீங்கள் கோலோன் கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருந்தால் உங்களுக்கு அந்த பிளட் டெஸ்ட்டில் தெரியுமாங்கிறதுக்கான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இப்போ இந்தியாவிலேயே அப்ரூவ்டாக நம்மக்கிட்ட பிளட் டெஸ்ட் மூலியமாகவே கண்டுபிடிக்க முடியும். டாக்டர், இப்போ காமனாக இப்போ ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குன்னா பேசிக்காக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பயம் வந்துடும், ஏன் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்க போகிறது இல்லைன்னு சொல்லி. அதிலே அவங்களுக்குள்ள நிறைய மென்டல் டிஸார்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக என்ன மாதிரியான அட்வைசஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பேஷண்ட் வரும்போது ஃபஸ்ட்டு பயம் அவங்களுக்கு ஸ்டேஜை பற்றிலாம் இல்லை. கேன்சருங்கிற வார்த்தை அவங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் எவ்வளோ நாள் இருப்பேன். ஸோ இது ஜென்ரல் பப்ளிக் யார் வந்தாலும் அவங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எனக்கு கேன்சர் இருக்கா, நான் எவ்வளோ நாள் இருப்பேன். இந்த பயத்தை போக்குறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பேஷண்ட் கிட்ட இருந்தாலும் நம்ம சரி பண்ணிடலாம், க்யூர் பண்ணிடலாம். ஸ்டேஜை பொறுத்து க்யூர் பண்ண முடியாத ஸ்டேஜில் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிடலாங்கிற அந்த அஷூரன்ஸ் கொடுக்குறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஒரு டாக்டராக நம்ம பேஷண்ட் கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு முதல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தால் தான் அவங்க அடுத்த ட்ரீட்மெண்ட்குள்ளேயே வர போகிறாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்குறது ஒன்று டாக்டர், போக ஒரு டாக்டரோட டீம் சைக்கோ ஆன்காலஜிஸ்ட்னு இருக்காங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபியரை குறைக்கிறது தான் நம்மளோட மெயின் ஸ்டெப்பாக இருக்கும். பயம் குறைஞ்சாலே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்கிற அந்த தைரியம் வந்துடும். ட்ரீட்மெண்ட் எடுக்க அவங்களுக்கு க்யூரபிள் கேன்சராக இருந்தால் க்யூர் ஆக போகுது. ஸோ பயத்தை குறைக்கிறதுக்கான கவுன்சிலிங் டாக்டரும் கொடுப்பாங்க, கூட இருக்கிற சைக்கோ ஆன்காலஜிஸ்ட்டும் கொடுப்பாங்க. இந்த கவுன்சிலிங்க்கு அப்புறம் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரீட்மெண்ட்குள்ளே போகும்போது அவங்களுக்கு வர்ற கஷ்டங்களுக்கான சைட் எஃபெக்ட்ஸ்னாலேயோ இல்லை நோயினால் வர்ற தாக்கங்களையோ சரி பண்ணுறதுக்கான கவுன்சிலிங்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கிராஜுவலாக அவங்களோட ட்ராவல் டுவர்ட்ஸ் த க்யூர் இருக்கும். ஓகே. அதே மாதிரி டாக்டர் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி டொபாக்கோ அண்ட் ஆல்கஹாலை ப்ரிவென்ட் பண்ணாலே கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணலான்னு. பட் நம்ம இப்போ பார்க்குறோம் நிறைய குழந்தைங்களுக்குலாம் கூட கேன்சர் வருது இல்லை டாக்டர்? அதுக்கான ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்னா என்ன? குழந்தைங்க கேன்சரும் இப்போ ஹெரிடிட்ரியாக சொல்லலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு குழந்தைங்க கேன்சருக்கான காரணங்கள் தெரியறது. குழந்தைங்களில் மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்குறது பிளட் கேன்சர். அவங்க ரத்த சோகையினால் வரும்போது நம்ம கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிறது தான் பிளட் கேன்சர். ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு அந்த இன்சிடென்ட்ஸ் அதோட பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது இன்னும் இந்தியாவில். பட் அப்படி இருக்கிற பேஷண்ட்ஸை கண்டுபிடிச்சாலும் நம்மளால்
க்யூர் பண்ணிட முடியும். பிளட் கேன்சர் இன்க்யூரபிள் டெத்துங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை. நம்மளோட நம்பர்ஸ் 20-30% இருந்து இப்போ 80% க்யூர் பண்ண முடியும். 10ல் 8 பேரை க்யூர் பண்ணணுங்கிறது இந்த குழந்தைங்க கேன்சரில் தான் இருக்குது. அடல்ட் கேன்சர்ஸ் நம்மளால் மோஸ்ட்லி கண்ட்ரோல் பண்ண முடியும், முடிஞ்ச அளவுக்கு க்யூர் பண்ண முடியும். ஆனால் குழந்தைங்க கேன்சர்ஸ் மோஸ்ட்லி க்யூர் பண்ணிடலாம் டு த டியூன் ஆஃப் 60-80%. ஸோ அதெல்லாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிவிங் மேட்டர். பேஷண்ட்டுக்கு கஷ்டம் இருந்தால் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து டயக்னோஸ் பண்ணணும். டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக அவங்க இருக்கும்போது கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா க்யூரை நோக்கி போகலாம். ஓகே. இதுக்கு அடுத்தபடியாக வந்து லைக் ஒரு கேன்சர் மூலிமா லைக் காமன் ஆடியன்ஸ்க்கு வந்து இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போது டொபாக்கோ யூஸ்னால வரக்கூடிய கேன்சருக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும். பட் போன் கேன்சருக்கு வந்து பெரும்வாரியாக யாருக்குமே அதை பற்றின ஒரு புரிதல் இருக்க மாட்டேங்குது. ஸோ போன் கேன்சர் எப்படி வரும், எதனால் வரும்? போன் கேன்சர்ஸும் கிட்டத்தட்ட குழந்தைங்க இல்லை கொஞ்சம் அடலசென்ட் இந்த 10 இயர்ஸ்லேருந்து 20 இயர்ஸ்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப காமனாக பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு கால் வலி, வீக்கம் இப்படி இருந்தாலே ஒரு டாக்டரை பார்த்துறது பெட்டர். சரி, நிறையா விஷயங்களுக்கு நம்மளுக்கு கேன்சர் இருக்குமா இல்லையாங்கிற அந்த கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ என்ன சிம்டம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு போய் உங்கள் ப்ரைமரி டாக்டரை பாருங்கள். ஒருவேளை அவங்க டவுட் பண்ணி அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை டிலே பண்ணாமல் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ஏன் சொல்கிறோன்னா, சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதன் மூலிமா க்யூர் பண்ணிடலாம். அதை டிலே பண்ண அது ரிலாப்ஸ் ஆகுது இல்லை அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ் கஷ்டமாயிடும். நம்ம கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், க்யூர் பண்ண முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ சிம்டம் இருந்தால் கொஞ்சம் டிலே பண்ணாமல் போய் டாக்டரை பார்த்துறது தான் இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து கேன்சருக்கு ஸ்க்ரீனிங் எடுத்துக்கணும்? இப்போ இருக்கிற ட்ரெண்ட் பார்த்தா நம்ம எல்லாருமே கேன்சருக்கு ஸ்க்ரீனிங் எடுத்துக்கணும். ஓகே. மோர்ஸோ நம்ம ஒரு 40 வயசுக்கு மேலே ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, கேன்சர் ஸ்க்ரீனிங்கிறது நம்ம எப்படி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வருஷம் பண்ணுறோம் இல்லையா? ஒரு எல்டர்லி உங்கள் அப்பா அம்மா யார் இருந்தாலும் நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க, இயர்லி ஒன்ஸ் போய் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. அதுலேயே சேர்த்தோ இல்லை தனியாகவோ கேன்சர் ஹெல்த் செக்அப்னே பண்ணுறது பெட்டர். பிளட் டெஸ்ட் நம்ம ஒரு CA-125, PSA இந்த மாதிரியான பிளட் டெஸ்ட்டில் கேன்சர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இருந்தால் அதுக்கான அடுத்தடுத்த டெஸ்ட்டுகள் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சில அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறது, எக்ஸ்ரே பண்ணுறது, இதன் மூலயமா வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு தெரியாதது சிம்டம் வராத கேன்சர்ஸ் முன்னாடியே கண்டுபிடிக்கிறது பெட்டர். இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணிட்டே இருந்தீங்க டாக்டர். லைஃப் ஸ்டைலில் இப்போ நிறைய சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து ஃபுட் ஹேபிட்ஸாகவும் சரி நிறையா மாற்றிட்டே இருக்கோம்னு. இப்போ நிறையா வந்து லேட் நைட் ஃபுட்ஸ் அப்படின்றது வந்து பயங்கர ட்ரெண்டில் இருக்குது. நம்ம வந்து 8 மணிக்கு சாப்பிட்றோமோ இல்லையோ, நைட் 2-3 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்டா தான் இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது இந்த டேன்ற மாதிரி இருக்குது. அது எந்த வகையிலையாவது கேன்சர் வர வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் அது நெகட்டிவ் ஆகிடும். ஓகே. ஸோ நாட் ஒன்லி லேட் நைட் ஃபுட், நீங்கள் லேட் நைட் ஃபுட் மூலயமா உங்களோட ஃபுட்டை மாற்றுறீங்க, உங்களோட ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைலே மாறுது. இந்த ஒரு அக்கேஷ்னலி மாதத்துக்கு ஒரு தடவை என்ஜாய் பண்ணுறோம், நம்ம வெளில போகிறோம், ஒரு நைட் ஃபுட் அக்செப்டட். டெய்லி இல்லை வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம வெளில போகிறோம். அண்ட் அட் நைட் நீங்கள் ஒரு பிரியாணி மாதிரி ஒரு ஹெவி ஃபுட், ஆயிலி ஃபுட் அண்ட் தந்தூரி இந்த மாதிரியான ஹாஃப் குக் ஃபுட்லாம் சாப்பிடும்போது ஆப்வியஸாக உங்களோட குடல் கரெக்டாக அதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறது இல்லை. கேன்சர் மட்டும் இல்லை, கேன்சரை தாண்டி நிறையா நோய்கள் வரலாம். ஸோ கேன்சர் வராது, இதெல்லாம் கேன்சர் வரக்கூடிய சான்சஸ்னால் அதுக்காக மட்டும் நம்ம அவாய்ட் பண்ண சொல்லலை. கேன்சரை தாண்டி நிறையா நோய்கள் இந்த மாதிரி ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்னாலேயோ உங்களோட லேட் நைட் ஃபுட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ்னாலேயோ வரும். ஸோ ஆன் த ஹோல் நம்ம லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதன் மூலிமா இந்த கேன்சரை குறைக்க முடியும். டாக்டர், கேன்சர் ரிலேட்டடாக எங்களுக்கு இருந்த எல்லா டவுட்ஸையுமே வந்து ரொம்ப அழகாக கிளாரிஃபை பண்ணீங்க. அண்ட் ஆடியன்ஸுக்குமே கண்டிப்பாக ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான இன்டர்வியூவாக தான் இருந்தது. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. நன்றி.